இன்னைக்கு தேவேஷ்க்கு தான் பர்த்டே. ஆனா இந்த ஸ்ரதனோட தொல்லை தாங்கவே முடியல. காலையில இருந்து இல்ல, நேத்துல இருந்தே யாருக்கு பர்த்டே அப்படின்னு கேட்டா உடனே வந்து அண்ணாக்கு பர்த்டே அண்ணாக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டே வந்து இருந்தான். தேவேஷ்க்கு வந்து கோவிலுக்குலாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கேக் வந்து கட் பண்ணோம். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நைட்டே கேக் வந்து கட் பண்ணிடுவோம். நான் தான் சொல்லியிருந்தேன், வேண்டாம் நைட்டு தூங்குவான், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்து கேக் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்ரதனை வந்து தேவேஷ் பார்த்துட்டு இருந்தான். சரி அவன் உள்ள இருக்கட்டும், நம்ம அதுக்குள்ள கேக் வந்து எல்லாம் செட் பண்ணிடலாம்னு சொல்லி எடுத்து வச்சாச்சு. எப்பவுமே அம்மாவோட வீட்டில், அதாவது எங்க அம்மா வீட்டில் வந்து தேவேஷ்க்கு கண்டிப்பா கேக் வந்து கட் பண்ணுவாங்க ஈவினிங்ல. நாங்க 12 o'clock வந்து நைட் எப்பவும் கட் பண்ணுவோம். நேற்று நைட் அந்த மாதிரி பண்ணல. அதனால அவன் கேக் வாங்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டான் போல இருக்கு. காலையில கூட்டிட்டு வந்து கேக் கட் பண்ண உடனே இன்னும் ரொம்பவே வந்து ஹாப்பி ஆயிட்டான். நான் கேக் வாங்கவே இல்லைன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். இன்னைக்கு பர்த்டே எனக்கு சூப்பரா போகுது அப்படின்னு ரொம்பவே வந்து ஹாப்பியா வந்து சொல்லியிருந்தான். இந்த ஸ்ரதனுமே அப்படிதான் ரொம்ப ஹாப்பியா இருந்தான்.